மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் கலாமின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பேய்க்கரும்பு என்ற இடத்தில் உள்ள அப்துல் கலாமின் நினைவிடத்தில் சரத்குமார் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாமின் இல்லத்திற்கு சென்ற சரத்குமார் அவரின் சகோதரர் முத்துமிரான் மரைக்காயர் மற்றும் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். கலாமின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் அங்கு வைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை அவர் பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் அணுசக்தியை அறிவியலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் தம்மிடம் கலாம் கூறியதாக தெரிவித்துள்ளார். அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி பொறுப்பேற்பதற்கு முன்பு இல்லத்தில் சந்தித்து பேசிய ஒரு நினைவு என்னிடம் இருக்கிறது. இளைஞர்களை நீங்கள் உங்களை போன்றவர்கள் வழிநடத்த வேண்டும், நீங்கள் சொல்கின்ற கருத்து இளைஞர்கள் செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் இளைஞர்களை பற்றி பேசிய ஒரு மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மேதை என்று சொன்னோம். அணுசக்தியை அறிவியலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். இந்த இடத்தில் ஒரு சிறந்த ஒரு நினைவகம், நினைவு மண்டபம் உருவாக்கப்படும் என்று தெரிகிறது.